இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு செல்வதற்கு ஒரு சிறப்பான வழியை காட்டியிருக்கின்றார். அதே வேளையிலே நரகத்தின் கொடுமையை பற்றியும் அவர் விரைவித்திருக்கின்றார். இயேசுவினுடைய சீடர் என்பதால் இவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் நீங்கள் கைமாறு பெறாமல் போகார் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஒரு திரைப்பட பாடல் இப்படி சொல்கின்றது: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இந்த ஊருக்காக கொடுத்தான் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வுலகில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் கடவுள் நமக்காக கொடுத்தது, மனிதன் வாழ்வதற்காக கொடுத்தது, இந்த மனுக்குலம் மகிழ்வதற்காகவும் அமைதியுடன் வாழ்வதற்காகவும் கொடுக்கப்பட்டது. இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நாம் ஈட்டுகின்ற செல்வத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதே போல் இந்த நற்செய்தி வாசகத்திலே முதலிலே நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு, இயேசுவினுடைய சீடர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்கிறார். சிம்பிளா தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்கிறார், உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார், ஏதாவது ஒன்று செய்யுங்க என்று சொல்கிறார். உறைவிடம், தங்குவதற்கு உறைவிடம் கொடுக்கலாம், அல்லது அவர்கள் உடுத்தி கொள்வதற்கு உடை கொடுக்கலாம், அவர்கள் உண்ணுவதற்கு உணவு கொடுக்கலாம், அவர்கள் தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடுக்கலாம். இப்படி நாம் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு செய்கின்ற பொழுது அந்த சீடர் கிறிஸ்துவினுடைய மகிமையிலே, கிறிஸ்துவினுடைய சக்தியிலே இன்னும் உறுதியாக நம்பிக்கை கொள்வார். அவர் சொல்லுகின்ற அந்த அவர் செய்கின்ற அந்த இறைவார்த்தை பணியை இன்னும் அதிக உற்சாகத்தோடு செய்வார். இதை கண்டு தந்தையாகிய கடவுள் மகிழ்வார். எனவே நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற இயேசுனுடைய சீடர்களுக்கு, இறைவார்த்தையை போதிப்பவர்களுக்கு, இறைவார்த்தையை வாழ்பவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும். திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறது, நமது ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சீடர்கள் எல்லோரும் இந்த உலகில் வாழ்கின்ற அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறை வார்த்தையை தெரு தெருவாக, நாடு நாடாக, ஊர் ஊராக எடுத்து சொல்கிறார்கள். அவர் சொல்கின்ற பொழுது இறையரசை இந்த மண்ணில் பரப்புவதற்கு அவர் உழைக்கின்றார். நம்மை எல்லாம் படைத்த தந்தையாக கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்பதை இந்த உலகிற்கு அறிவிக்கின்ற அந்த நபருக்கு தண்ணியையோ, சாப்பாட்டையோ, உணவையோ, உடையையோ, உறைவிடத்தையோ கொடுத்து நாம் இறையரசில் பங்கெடுக்க வேண்டும் என்று இறையாட்சி நம்மை அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் செய்கின்ற இந்த தானத்தையும், இந்த தர்மத்தையும், இந்த தட்சணையையும் இன்னும் 2 மடங்காக செய்ய வரம் வேண்டி, அருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.